வணக்கம். தமிழ்நாட்டில் 18 சாதி கட்டமைப்பு எப்போ இருந்துச்சு அப்படின்னா, தமிழன் அப்படிங்கிறவன் ஒரே ஒரே சமூகம்னா எதை குறிக்கும் அப்படின்னா, அகமணம் கொள்ளக்கூடிய நிலையில வாழக்கூடிய ஒரு மக்கள். அந்த மக்களை தான் ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சொசைட்டி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனித்தனி இனக்குழுக்கள் தனித்தனி சமூகம் ஆயிட்டாங்க. அவங்க வேற யாரோடையும் பெண் பரிவர்த்தனை வைத்துக் கொள்ள மாட்டாங்க. அப்ப அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றிணைத்து ஒரு சமூகம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழ் சமூகம் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் சமூகத்துல தனித்தனி சமூகம் ஆகி போயிட்டாங்க. எந்த சமூகமும் வேற மாற்று சமூகத்துக்கு பெண்ணு கொடுக்க மாட்டான், எடுக்க மாட்டான். அப்படி ஆயிட்டான் அன்னைக்கு. அப்ப தமிழ் சமூகம்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம? ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல இந்த 18 விதமான சாதி கட்டமைப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா, தொழில்சார் ஒரு குடியாக மாறினாங்க எல்லாரும். ஆனா யார் வேணாலும் எந்த ஒரு தொழில்சார் குடியும் எந்த ஒரு தொழில்சார் குடியிலையும் பெண் எடுத்துக்குவாங்க, கொடுத்துக்குவாங்க. அது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு காரணமானது. எல்லாரும் ஒரே சமூகமாகத்தான் வாழ்ந்தாங்க. செய்யற தொழில் தான் வேற. இன்னைக்கு ஒரே அண்ணன் தம்பி 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தொழில் செய்யறான். ஆனா எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரிதான் அன்றைக்கு இந்த அத்தனை விதமான தொழில்சார் குடிகளும் ஒரே குடும்பமாக வாழ்ந்தார்கள், ஒரே சமூகமாக வாழ்ந்தார்கள். அந்த சமூகம் தான் தமிழ் சமூகம். இன்னைக்கு இருக்கிறது தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சமூகமும் தன்னை இனம்னு சொல்றான். இனம் அப்படிங்கிறது இந்த அனைத்து தொழில்சார் கட்டமைப்பும் ஒன்னா சேர்ந்தாதான் இனம்னு சொல்ல முடியும். எல்லா தொழிலும் ஒரு சமூகத்துக்கிட்ட இருக்கணும். அப்பதான் அவங்க ஒரு இனம். இல்லாட்டி அவங்க ஒரு இனம்ங்கிற வரையறைக்கு பாத்தியப்பட மாட்டாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல தனித்தனி சாதி ஒரு 4-5 சாதியை ஒன்னா சேர்த்துக்கிட்டு நாங்க ஒரு இனம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த சுதந்திரத்திற்கு பிறகு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த மாதிரியான ஒரு சாதி கூட்டமைப்பு அவங்களாம் இன்னைக்கு தனி இனம் அப்படின்றாங்க. இனம் அப்படிங்கிற வரையறைக்குள்ள இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. இவங்க பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக வேண்டி இந்த தமிழ் சமூகத்தை உடைக்கிறதுக்காக வேண்டி ஆளுமையிலிருந்து ஆளுமை ஏற்பட்டு விடாதபடிக்கு சிதைக்கிறதுக்காக வேண்டி இவங்களை இணைச்சு கூட்டம் கூட்டமா இப்படி ஏற்படுத்தப்பட்டு விட்டுருக்காங்க. அதை விழாவாரியை நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் ஒரு சமூகமா வாழ்ந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறாங்க. இன்னைக்கு இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு இந்த பறையர்களும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க நிறைய பேரு. நான் ஏற்கனவே பழைய காணொலிகள்லயே சொல்லியிருக்கேன், தமிழ் தேசியம் பறையர்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை செய்யாது, பறையர்களுக்கு தீமையே ஏற்படும். அத நாம உணர்ந்து இந்த பறையர்களுக்கு காணொலியாக தந்திருக்கோம், இன்னும் தந்துகிட்டே இருப்போம். தமிழ் சமூகம் அப்படிங்கிறது சமூகம்னு சொல்லக்கூடிய வேல்யூ இழந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு என்று இவர்கள் தனித்தனி சமூகமாக பிரிந்தார்களோ அன்றைக்கு தமிழ் இனம் ஒரே சமூகம் அப்படிங்கிற அந்த டெஃபனேஷனுக்குள்ள இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். யாரு ஆட்சி அதிகாரங்களை படைக்க முடியும்? ஒரு சமூகமா வாழக்கூடியவங்க மட்டும்தான் ஆட்சி அதிகாரங்களை படைக்க முடியும். ஒரு இனம் ஒரே சமூகமாக வாழ்ந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரங்களை படிக்க முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டுல அந்த சூழ்நிலை இல்லை. அப்ப இவர்களால ஆட்சி அதிகாரங்களை படைக்க முடியாது அப்படிங்கிறத நாம உணரணும். இப்ப இவங்க முன்னெடுக்கிற முன்னெடுப்புகள்லாம் எப்படி ஆகும் அப்படின்னாக்க, தனித்தனி முதலாளிகளை உருவாக்கும். அந்த முன்னெடுக்கிறவங்கள இருந்து பல முதலாளிகளை உருவாக்கி விட்டோம். அது மட்டும்தான் இது செய்யுமே தவிர மற்றபடி இந்த தமிழ் தேசியத்துல வேற எதுவும்
மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் பறையர்கள் புரிந்து கொள்ளணும். நான் இந்த காணொலியை இந்த சேனல் மூலமா பேசிக்கிட்டு இருக்கிறதே பறையர்களுக்காக வேண்டிதான். இன்னும் மற்ற யாரும் கேட்க மாட்டாங்க. பறையர்களுடைய ஆலோசனைகளையும் பறையர்களுடைய ஒரு பேச்சுக்களையும் எல்லாரும் கேட்கறதுக்கு இன்றைக்கு தயாரா இல்லை. இடைநிலை சாதிகள் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒரு சிலர் கேட்குறாங்க, அவர்கள் புரிதலுக்குட்பட்டவர்கள். ஆனா எல்லாரும் இல்லை, மிக குறைவான மக்கள் தான் கேட்குறாங்க. அதனால பறையர்களே சிந்திங்க அப்படிங்கிறதுக்கான தான் அதற்காகத்தான் இந்த பதிவு. நன்றி.